தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பொதுநிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற புல்டோசர்களை பயன்படுத்த எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்ற 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களின் வீடுகளை பழிவாங்கும் நோக்கில் இடிப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தது. இருப்பினும் அந்த உத்தரவை மீறி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற பல மாநிலங்களில் புல்டோசர் நடவடிக்கைகள் தொடர்வதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பாக்சி, வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுக்களை பரிசீலித்தது. இந்த மனுக்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு விதமான உண்மை தன்மைகள் மற்றும் சூழல்கள் ஆராயப்பட வேண்டியுள்ளதால் உச்சநீதிமன்றமே அனைத்து தனிநபர் புகார்களையும் நேரடியாக விசாரிக்க முடியாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனால் அனைத்து அவமதிப்பு மனுக்களையும் அந்தந்த மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் மற்றும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றுவதற்கு நகராட்சி சட்டங்களின்படி புல்டோசர்களை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புல்டோசர்களை பயன்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கட்டடங்கள் இடிக்கப்படுவதற்கு எதிராக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு பொதுநிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை சட்டப்படி அகற்றுவதை கட்டுப்படுத்தாது என நீதிபதிகள் தங்களது தற்போதைய உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்ளாட்சி நிர்வாக விதிகளின் கீழ் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தனிநபர்களை தேர்ந்தெடுத்து பழிவாங்கும் நோக்கில் வீடுகளை இடிப்பது சட்டத்தின் ஆட்சிக்கு முற்றிலும் எதிரானது என்று நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித பாரபட்சமும் இன்றி முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே சமயம் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அறிவுறுத்தியுள்ளது.